சரித்திரம் என்பது தானாக உருவாவதில்லை. யாரோ ஒருவனின் அசாத்தியமான உழைப்பாலும் அசையாத மௌனத்தாலும் மட்டுமே அது எழுதப்படுகின்றது. தமிழ் சினிமாவுக்கு, தமிழக அரசியலுக்கும் அப்படி காலத்தின் டயரி எழுதி வைத்த ஒரு பிரம்மாண்ட காவியம்தான் இந்த மனிதனின் பயணம். 1992களில் ஒரு இளைஞன் ஹீரோவாக அறிமுகமானார். அந்த நாள் தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு புதிய முகம் என்று மட்டும்தான் பலர் நினைத்தார்கள். ஆனால் காலத்தின் டயரி வேறொரு பிரம்மாண்ட கதையை எழுதி வைத்திருந்தது. ஆரம்பத்தில் கைதட்டல்கள் குறைவு, விமர்சனங்கள் அதிகம். இவரால் முடியாது, ஹீரோவுக்கான தகுதியில்லை என்று சுற்றியிருந்தவர்களின் ஏளன குரல்கள். ஆனால் அவர் பதில் சொன்னது வார்த்தைகளால் இல்லை, தன் மௌனத்தாலும் விடாமுயற்சியாலும். செதுக்கப்பட்ட வைரம். ஒரு படம், 2 படம், 10 படம். ஒவ்வொரு பிரேமிலும் தன்னை செதுக்கிக் கொண்டே போனார். நடனத்தில் புயலானார், நடிப்பில் சிகரமானார், ஆக்ஷனில் விரட்டினார், காமெடியில் குடும்பங்களை ரசிக்க வைத்தார், காதலில் இலசுகளின் நெஞ்சில் குடியேறினார். பிறகு வந்தது பூவே உனக்காக. ஒரே படம், ஒட்டுமொத்த தமிழகத்தின் அங்கீகாரம். அதற்கு பிறகு விஜய் என்ற பெயர் வெறும் நடிகரின் பெயர் அல்ல, அது ஒரு தவிர்க்க முடியாத பிராண்ட் ஆனது. பாக்ஸ் ஆபீஸ் பேரரசன். கில்லி வந்தது, வசூல் வேட்டைக்கு புதிய இலக்கணம் எழுதியது. போக்கிரி வந்தது, மாஸ் என்ற வார்த்தைக்கு புதிய அர்த்தம் தந்தது. துப்பாக்கி வந்தது, ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோவாக மாற்றியது. மெர்சல், சர்க்கார், மாஸ்டர், லியோ. காலங்கள் மாறினாலும் தலைமுறைகள் கடந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு விஜய் படம் கொண்டாட்டமாய் அமைந்தது. திரையரங்கில் அவர் நடந்தால் விசில் சத்தம், அவர் பேசினால் கைதட்டல் மலை, அவர் சிரித்தால் திருவிழா. அதுதான் தளபதி விஜய், கோடான கோடி இதயங்களின் சொந்தக்காரர். இந்த அசுர பயணத்தில் அவர் சம்பாதித்தது வெறும் வசூல் சாதனைகள் மட்டுமல்ல, தலைமுறை கடந்த கோடிக்கணக்கான மக்களின் தூய்மையான அன்பு. ரசிகர்கள் தாண்டி தாய்மார்கள், பெரியவர்கள், குழந்தைகள் என அனைவர் வீட்டு வரவேற்பறைக்குள்ளும் நகமும் சதையும் கலந்த சொந்த முகமானார். புதிய சவால், புதிய அத்தியாயம். ஒரு நடிகராக உச்சத்தின் உச்சத்தை தொட்ட பிறகு பலர் ஓய்வு அல்லது பாதுகாப்பான பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் தளபதி தேர்ந்தெடுத்ததோ நெருப்பு பாதை. புதிய சவால். திரையில் மக்களுக்காக பேசிய கதாநாயகன் இனி நிஜ வாழ்க்கையிலும் மக்களுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணிக்க முடிவெடுத்தார். அங்கிருந்து பிறந்ததுதான் ஒரு புதிய புரட்சி, தமிழக வெற்றி கழகம். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருவது சுலபம் என்றார்கள், ஆனால் மக்கள் மனங்களை வெல்வது சாதாரணமல்ல என்று சவால் விட்டார்கள். அத்தனை கணக்குகளையும் தவிடு பொடியாக்கியது அந்த ஒற்றை தேர்தல் களம். 10 தொகுதிகள் தாண்டாது என்றவர்கள் எல்லாம் கூனி குறுக 100 தொகுதிகளுக்கு மேல் வென்று சாதித்தது தளபதியின் விசில் புயல். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு திரையுலகில் உச்சத்தில் இருந்து மக்கள் சக்தியோடு களம் கண்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு கோட்டையை வென்றெடுத்த அடுத்த சரித்திர நாயகன். அரசியல் சதுரங்கத்தில் எதிரிகளின் வியூகங்களை உடைத்து மக்களின் பேராதரவோடு மாபெரும் தேர்தல் வெற்றியை பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணை ஏறிய அந்த தருணம் தமிழ்நாடு கண்ட புதிய விடியலாக மாறியது. ஜோசப் விஜய் எனும் நான் என்று அவர் கம்பீரமாய் முழங்கிய அந்த ஒற்றை வார்த்தையை கேட்க உலகத்தின் மூளை முடுக்கிலும் கோடிக்கணக்கான இதயங்களிலும் தவம் கிடந்தவர்கள் கோடி பேர். அந்த குரல் ஒலித்த போது ஒட்டுமொத்த உலகமே சிலிர்த்து நின்றது. திரையில் மட்டுமல்ல, இனி நிஜத்திலும் அவரே நம்முடைய அல்டிமேட் லீடர், திரையின் கில்லி, ரசிகர்களின் தளபதி. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுக்கு சிகரம் டிவியின் நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.